ஏவிஎம் தயாரித்த நல்லவனுக்கு நல்லவனில் அந்த கார்த்திக்கும் துளசியும் தங்கள் பெற்றோருடைய எதிர்ப்பையும் மீறி திருட்டுத்தனமாக கல்யாணம் நடக்கும். அப்போ ரஜினிகாந்தும் ராதிகாவும் அவங்க அழைக்காமலேயே வந்து ஆசீர்வதிக்க வருவாங்க. அந்த காட்சியில் அவங்க பட்ட பாடு ஏன் எந்திரிச்சிட்டீங்க? உட்காருங்க. நாங்க உங்களை மனப்பூர்வமா ஆசீர்வதிக்கத்தான் வந்திருக்கோம். யாரை கேட்டு இந்த கல்யாணத்துக்கு வந்த? நான் யாரை கேட்டுப்பா வரணும்? என் பொண்ணு கல்யாணம், அதான் வந்தேன். நான் பிரியாக்கு போட்ட முதல் கண்டிஷனே உனக்கும் அவளுக்கும் அப்பா மகங்கிற உறவு முறையே இருக்கக்கூடாதுங்கிறதா. சரி, வேண்டாம். நீ நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யற தொழிலாளி, அதான் வந்த. அது உனக்கு பிடிக்கலன்னா, நான் உன்னை விட வயசுல பெரியவன், நீ வயசுக்கு மதிப்பு கொடுக்கலன்னா, இந்த கோயிலுக்கு வந்த பக்தர்கள் ஒருத்தர் இந்த கல்யாணத்துக்கு வந்துட்டாங்கன்னு நினைச்சுக்கேன். உன் முன்னாடி நான் தாலி கட்ட மாட்டேன். அவுட், கெட் அவுட், கெட் அவுட். ஒன்னாகலே ஒண்ணு என்ன தைரியம் இருந்தா இவர் மேல கை வைப்ப? உமா, அவசரப்படாத. முதல்ல கல்யாணம் நடக்கும். நீ இங்க இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது. பிரியா, இவரை வெளியே போக சொல்லு. அப்பா, உங்க கண்ணு படக்கூடாதுன்னுதான் ஊர் கோடியில இருக்கிற இந்த கோயில்ல வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம். இங்கேயும் வந்து ஏன் என் வாழ்க்கையை கெடுக்க பாக்குறீங்க? தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியே போயிடுங்க. கெட் அவுட். அம்மா, இவரை வெளியே போக சொல்லு. கொஞ்சம் இருங்க. என்னடி சொன்ன? அம்மாவா? இவருக்கு நான் மனைவியா இல்லைன்னா உனக்கு ஏதுடி அம்மாங்கிற உறவு? இவரையே நீ வெளியே போக சொல்லிட்ட, அப்புறம் நான் எதுக்குடி இந்த கல்யாணத்துல? இன்னும் இவன் கழுத்துல தாலி கட்டல, அதுக்குள்ள இவன் பேச்சு கேட்டுக்கிட்டு உன் அப்பாவையே கெட் அவுட்னு சொன்னியே. இவர் கையால தாலிய கட்டிக்கிட்டு இவரோட 25 வருஷம் வாழ்ந்தவடினா, இவரையே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளதுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் என் செருப்புக்கு சமண்டி நாயே. இப்ப சொல்றேன் கேளு. 10 மாசம் வயத்தை தடவி தடவி இந்த உலகத்துல அம்மானோ குரல் எப்ப கேட்குமோன்னு துடிச்சவடினா, அதே அம்மா சொல்றேன், நான் செத்தா என் பொணத்தை பார்த்து கூட நீ அம்மானு அழக்கூடாது. உன்னை பொறுத்த வரைக்கும் இங்க நடக்கிறது கல்யாணமா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இங்க நடக்கிறது அம்மாவுக்கும் மகளுக்கும் உறவு முறிஞ்சதுக்கான கருவாதி. அடச்சி, பொண்ணையே இல்லைன்னுட்ட அப்புறம் என்னடா அத்தை? வாங்க வாங்க, வீட்டுக்கு போலாம். தலை முழுகணும். நம்ம பொண்ணு செத்து போயிட்டாங்க. இந்த காட்சியில் அவங்க நடித்த நடிப்பு, பேசப்பட்ட வசனங்கள், அதோட நம்முடைய இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த காட்சியை கொடுத்திருந்த பின்னணி இசை அப்படியே எல்லாரையும் மனசை உருக்குற மாதிரி அவர் பண்ணியிருந்தார். எப்பவுமே இளையராஜாட்ட பாடல்கள் மட்டும் இல்லை, பின்னணி இசையும் அந்த கதையோடு சேர்ந்து போகும்.